தெரியாமல் உளறி மாட்டிக்கொண்ட ராகுல் ஆப்பு வைக்க தயாராகும் பாஜக. பாராளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பேசிய பேச்சு பலத்த விமர்சனத்திற்கு உள்ளாகி வருகிறது. அந்த சர்ச்சைக்குரிய உரையில் அவர் பேசியதாவது: அமெரிக்காவுடன் ஒப்பந்தம் செய்து நீங்கள் இந்தியாவை விற்றுவிட்டீர்கள். இந்தியாவை விற்றதில் உங்களுக்கு வெட்கமா இல்லையா? நீங்கள் எங்கள் தாய் பாரத மாதாவை விற்றுவிட்டீர்கள். இதில் சுவாரஸ்யமான ஒன்று என்னவென்றால், பிரதமர் பலனில்லாமல் இந்தியாவை விற்க மாட்டார் என்பது எனக்கு தெரியும். அவர் ஏன் இந்தியாவை விற்றார் என்பது உங்களுக்கு தெரியுமா? தொழில் அதிபர் அதானி மீதான அமெரிக்க வழக்கு மற்றொன்று இன்னும் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ள ஆப்ஸ்டீன் கோப்புகள் தொடர்புடையது. ஆப்ஸ்டீன் தொடர்பான 30 லட்சம் கோப்புகள் வெளியாகி இருக்கிறது. ஒருவேளை இந்தியா கூட்டணி அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்புடன் பேச்சுவார்த்தை நடத்தியிருந்தால், எங்கள் மக்களின் தரவுகளை நீங்கள் பெற விரும்பினால் எங்களை சமமானவர்களாக கருதி பேசுங்கள், எங்களை உங்களது பணியாட்களைப் போல நடத்தாதீர்கள் என்று நிபந்தனைகளை வைத்திருப்போம். இந்திய மக்களின் தரவுகளை அமெரிக்காவிடம் ஒப்படைப்பதன் மூலம் பிரதமர் மோடி இந்தியாவின் எதிர்காலத்தை சரணடைய வைத்துவிட்டீர்கள் என்று ராகுல் பேசியிருக்கிறார். இதற்கு பதிலடி தந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் எதுவுமே தெரியாமல் வாய்க்கு வந்தபடி ராகுல் உளறுகிறார். தாக்கலான நிதிநிலை அறிக்கையை ஒழுங்காக வாசிக்காமலேயே எங்களுக்கு அறிவுரை சொல்ல மட்டும் சபைக்கு வருகிறார். 2013 உலக வர்த்தக அமைப்புக்கு சென்று பாலி ஒப்பந்தத்தில் நாட்டின் நலனுக்கு எதிராக கையெழுத்திட்டது யார்? இதனால் 2017 முதல் விவசாய கொள்முதல் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டது. இதற்கு காரணம் காங்கிரஸ் தான் என்று நிர்மலா சீதாராமன் ராகுலை நோக்கி கேள்வி எழுப்பினார். இந்த நிலையில் மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ராகுலை அறிக்கை வீரர் என்று மிக கேலியாக விமர்சித்துள்ளார். தனது எக்ஸ் பக்கத்தில் அவர் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதாவது: பாராளுமன்றம் என்பது காங்கிரசின் நலன்களுக்கு சேவை செய்யும் இடம் கிடையாது, தேச நலன்களுக்காக விவாதம் மேற்கொள்ளும் இடமாகும். இதை அவர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அவசர நிலை காலம் மனோபாவம் கொண்டவர்கள் இந்த காங்கிரஸ்காரர்கள். இந்தியாவின் வளர்ச்சியை அவர்கள் வெறுக்கின்றனர். பொருளாதாரம் மரணித்து விட்டதாக கூறி நாட்டை அவமதிக்கின்றனர். அறிக்கை வீரனான ராகுல் காந்தி அரசியல் விருத்தி நில பிரபுத்துவ சிந்தனையுடன் பொய்களை பரப்பி வருகிறார். ஆனால் இது ஒவ்வொரு முறையும் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்துவிடுகிறது. அனுதினமும் ஏதாவது ஒரு காரணத்தை கண்டுபிடித்து பாராளுமன்றத்தை முடக்கும் நடவடிக்கையில் காங்கிரஸ் ஈடுபட்டு வருகிறது. இது நாடாளுமன்றத்தை முடக்குவது கட்சியின் அன்றாட நடவடிக்கையாக மட்டுமின்றி அடையாளமாகவும் மாறி போய்விட்டது. ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் ஒரே கருத்தை பிடித்துக் கொண்டு திரும்ப திரும்ப அவையில் காங்கிரஸ் முழக்கமிட்டு சப்தம் எழுப்புகின்றனர், பொய்களை பரப்புகிறது. இது ஜனநாயக விதிகளை முற்றிலும் மீறும் செயலாகும். எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் தன்னுடைய பொறுப்பை மறந்து இதே பாதையில் பயணித்து வருகிறார். அரசமைப்பு, ஜனநாயக அமைப்பு, நாடாளுமன்ற நடைமுறைகள் அல்லது மக்களுக்கான வாக்களிக்கும் உரிமை மீது ராகுல் காந்திக்கும் காங்கிரசுக்கும் நம்பிக்கை கிடையாது. காங்கிரஸ் கட்சி சித்தாந்தம் இல்லாத பூஜ்யமாகிவிட்டது. அரசமைப்பு நிறுவனங்களை தொடர்ந்து அந்த கட்சி தாக்கி வருகிறது என்று தர்மேந்திர பிரதான் குறிப்பிட்டுள்ளார்.